அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. நான் ஆண்டவரை கண்டேன். மகதலா மரியா இருள் நீங்க முன்பே கல்லறைக்கு வந்தவள். கல்லறை வாயில் நின்று அழுது கொண்டிருந்தவள். வானக தூதர்களை கண்டவள். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் என்று ஏக்க பெருமூச்சு விட்டவள். இயேசு நிற்பதையும் கண்டவள். இயேசுவை எனக்கு கொடு, நான் எடுத்துச் செல்வேன் என்று வாஞ்சையோடு சொன்னவள். மரியா என்று ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவள். ரபுனி என்று ஆண்டவரை பற்றி கொண்டவள். உயிர்ப்பின் முதல் சாட்சியாய் மாறியவள். ஆண்டவரை கண்டேன் என்று விசுவாச அறிக்கையிட்டவள் மகதலா மரியா. பாவியாய் சாபமாய் கருதப்பட்டவள். ஆண்டவரால் தொடப்பட்டவுடன் அவருக்கு பின்னே செல்வதுதான் என் வாழ்க்கை. அவருக்கு பணிவிடை செய்வது என் பாவத்தை கழுவிக் கொள்கிறேன் என்று தன்னையே பரிசுத்தப்படுத்தி கொண்டவள். இயேசுவை விட்டு பிரிந்திருக்கவே முடியாது என்ற நம்பிக்கை நிலைக்கு தள்ளப்பட்டாள். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் சாட்சியாக அவள் மாறுகிறாள். தெய்வமே, மகதலா மரியாவைப் போல நாங்களும் ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தில் உழண்டிருக்கிறோம். மரியாவை பின்பற்றி நாங்களும் மனம் திரும்பி மது பாதம் பற்றி நடப்பவர்களாய் மக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும். நான் ஆண்டவரை கண்டேன் என்ற மகிழ்ச்சியோடு நாங்களும் ஒவ்வொரு நாளும் கூவி அழைக்க கிருபை செய்தருளும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.